16வது கணக்குமா s of t equal to 4th root of t cube plus 1 by t cube minus 1. இந்த ரூட்டுன்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே அடுக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அடுக்கு உங்கள் ஒன்று மூலத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த வரிசை என்ன சொல்லுவோம், நம்ம மூல வரிசைன்னு சொல்லுவோமா, 9th படிச்சிருப்பீங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள், 4 இருக்குது. அப்போ பிரித்து எழுதிக்கிறேன். t cube plus 1 by t cube minus 1 the whole power 1 by 4. ஓகே, இது பை வடிவத்தில் இருக்குது. அதனால் அந்த 1/4 நான் தனியாக பிரித்து எடுக்கலாம். நடுவில் பெருக்கலோ வகுத்தலோ வந்துச்சுன்னா அது அடுக்கானது இதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம். அப்போ t cube plus 1 அடுக்கு 1/4 இன்ட்டு அடுக்கு 1/4 இதுக்கு சொந்தம். அப்போ அந்த அடுக்கு வந்து இங்கே இருந்துச்சுன்னா வகுத்தல் வந்து மேலே வரும்போதுன்னா வரும், அடுக்கு மைனஸில் வந்துடும். அப்போ t cube minus 1 power minus 1/4. புரிஞ்சிச்சா சாமி? 1/a the whole power 2 இருக்குது அப்படின்னு சொன்னால் 1 ஸ்கொயர் பை a ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ 1 ஸ்கொயர் 1 தான் சாமி இன்ட்டு இந்த ஸ்கொயர் வகுத்தல் இருந்துச்சுன்னா மேலே வரும்போதுனா வந்துடும், அடுக்கு மைனஸில் வரும். அப்போ a பவர் -2. ஓகே, a பவர் -2ன்னு எழுதுவோம் இல்லையா, அதே தான் நாங்கள் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், யூவி மெத்தடில் இருக்குது. மிஸ் நான் u/v மெத்தடில் கூட போடுவேன் அப்படின்னு சொன்னால் அது உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. நான் யூவி மெத்தடில் போடுறேன். லெட் u ஈக்குவல் டு t cube plus 1 power 1/4. இப்போ du equal to அடுக்கு முன்னாடி எடுத்துட்டு வாங்க, t cube plus 1 அப்படியே போட்டுக்கோங்க. அடுக்கிலிருந்து 1 கழிச்சிக்கணும். ரைட்மா? இப்போது கழிச்சாச்சு. இன்னொன்று டீயை பொறுத்தும் செய்யணும். டீயை பொறுத்து செஞ்சால் 3 into t ஸ்கொயர் முன்னாடி போடுங்க, அடுக்குலேருந்து 1 குறைங்க. இப்போது 3 into t ஸ்கொயர் பை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 4 இங்கே இருக்குது. ஒரு நாள் 4, 4லேருந்து இங்கேருந்து 4லேருந்து 1 கழிச்சா 3 -3/4ன்னு வரும். அடுக்கில் மைனஸ் இருக்குதுன்னா எங்கே போட்டணும், பையில் போடணும். அப்போ t cube plus 1 அடுக்கு ப்ளஸ் 3/4. யாருடைய மதிப்பு இது? duனுடைய மதிப்பு. அடுத்தது vக்கு போகிறோம் சாமி. v ஈக்குவல் டு இதை நான் வீண் எடுத்துக்கிறேன். t cube minus 1 power minus 1/4. ஸோ dv ஈக்குவல் டு அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க, அடுக்கிலிருந்து 1 குறைங்க, இன்ட்டு t cube வகைப்படுத்துகிறேன்னா சாமி 3 into t ஸ்கொயர். இப்போது -3 into t ஸ்கொயர் பை 4 into t cube minus 1 அடுக்கு. இங்கே பாரு சாமி, நான் ஏங்க மிஸ் டக்குன்னு பையில் போட்டுக்கிறீங்கன்னா இங்கே மைனஸில் வரப்போகுது. ஒரு நாள் 4 -4 -1ஐயும் -4ஐயும் சேர்த்தா -5/4. அடுக்கில் மைனஸ் இருந்துச்சுன்னா பையில் போட்டுக்கலாம், +5/4. ஓகேம்மா? இது dv. இப்போ எனக்கு ஃபார்முலா என்ன சாமி? இப்போது s of tயை நான் வகைப்படுத்துகிறேன்னா வரும் s dash of t ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, u into dv ப்ளஸ் v into du ஈக்குவல் டு யூக்கு பதிலாக என்ன எடுத்துருங்க பாருமா, t cube plus 1 power 1 the whole power 1/4 into dv என்ன கிடச்சிருக்கு, -3 into t square by 4 into t cube minus 1 the whole power 5/4 ப்ளஸ் v என்னன்னு எடுத்துருக்கோம் பாருங்கள், t cube minus 1 the whole power 1 minus 4 into du என்னன்னு கிடச்சிருக்கு பாருங்கள், அதோ 3 into t square by 4 into t cube plus 1 the whole power 3/4ன்னு கிடச்சிருக்கு. ரைட்மா? இங்கே இப்போ சாமி இது அப்படியே போட்டுக்கலாமா பாருங்கள். -3 into t square into t cube plus 1 the whole power 1/4 into t cube minus 1 the whole power 5/4 plus 3 into t square into t cube minus 1 the whole power -1/4 the -1/4 by 4 into t cube plus 1 the whole power 3/4. ஒரு பின்னையன் இருக்குது, இன்னொரு பின்னையன், நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் இருந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கா வேறு மாதிரி இருக்கான்னா நமக்கு வேறு மாதிரி இருக்குது. பகுதிகள் வேறு மாதிரி இருக்குது. இங்கே 4 இருக்குது, ஆனால் இங்கேயும் 4 இருக்குது. அப்போ இங்கே t cube -1 the whole power 5/4 இருக்குது. இங்கே மாறி இருக்குது. அப்போ இதை எடுத்து இது கூட பெருக்கிறோம், இதை எடுத்து இது கூட பெருக்கிறோம். 4 அப்படியே வச்சுக்க போகிறோம் சாமி. பை
4 into காமனா t cube minus 1 the whole power 5 by 4 into t cube plus 1 the whole power 3 by 4 இங்கே பெருக்க போகிறோம் நம்ம. ஸோ 3 into t ஸ்கொயரா, இங்கே ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு. இப்போ இங்கே பெருக்கும்போது அடிமானம் ஒன்றா இருக்குது, நடுவில் பெருக்கும் வச்சு அடுக்குகள் என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும் சாமி. கால்வாசியம் முக்கால்வாசியம் 1/4ன்றது கால் பங்கு, 3/4ன்றது முக்கால் பங்கு. அப்போ 1/4 3/4 கூட்டினா 4/4. 4/4 என்ன ஆகிடும், 4 4 கேன்சல் ஆகிடும். அப்போ 1 டைம் வரும் இன்ட்டு t cube plus 1 the whole power 1. ஓகே, இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 3t ஸ்கொயர் இன்ட்டு இங்கே பாருங்கள் சாமி -1/4 ப்ளஸ் 5/4 பெருக்கிறோம். அடிமானங்கள் ஒரே மாதிரி இருந்து நடுவில் பெருக்கல் வந்துச்சுன்னா அடுக்குகள் என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். கூட்டலான்னு போய் பார்த்தா ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ கழிச்சுக்க போகிறோம். 5/4லேருந்து 1/4 கழிச்சா 4/4. 4/4 4 4 கேன்சல் ஆகிடுச்சா, மீதி 1. அப்போது t cube minus 1 அடுக்கு 1. இப்போது உள்ள எடுத்து பெருக்கலாமா பாரு சாமி, இங்கே அப்படியே வச்சுக்கலாம். 4 into t cube minus 1 the whole power 5 by 4 into t cube plus 1 the whole power 3 by 4. இது வேறு உறுப்பு நல்லா பார்த்துங்க. t cube minus 1 இது ப்ளஸ் 1 ஒத்த உறுப்புக்குன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு குட்டி போட்டுறாதீங்க. இப்போ உள்ள பெருக்கணும் பார்த்தோங்கன்னா -3 into t power 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 into t ஸ்கொயர் 3t ஸ்கொயர். இது ப்ளஸ் 6 into t பவர் சாரிம்மா இங்கே பாருங்கள் அடிமானங்கள் ஒரே மாதிரி இந்த நடுவில் பெருக்க வச்சு அடுக்குகளை கூட்டிக்கணும். ஸோ அடுக்கு 5. நானே தப்பு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, பார்த்துங்க. அடுக்கு 5 t ஸ்கொயரும் t கியூபியும் பெருக்கனா t பவர் 5 மைனஸ் 3 into t ஸ்கொயர். ஓகே சாமி, எங்கே 6ன்னு போட்டேன், சாரி 3. ஸோ இங்கே ப்ளஸ் 3t பவர் 5 மைனஸ் 3t பவர் 5 ஆகிடுச்சு சாமி, கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே மீதி இருக்கிறது மைனஸ், இங்கேயும் மைனஸ். அப்போ ஒரே மொத்த உறுப்புகள் இருந்தால் கூட்டிக்க போகிறோம். -6 into t ஸ்கொயர் பை இங்கே என்ன இருக்குது 4 into t cube minus 1 the whole power 5 by 4 into t cube plus 1 the whole power 3 by 4. ஓகே சாமி, இப்போ பாருங்கள் 3 2 6 2 2 4 -3 into t ஸ்கொயர் by t cube minus 1 the whole power 5 by 4 into t cube plus 1 the whole power 3 by 4. முன்னாடி என்ன இருக்கும் சாமி, 2ன்னு இருக்கும். ஓகே, இதுதான் s dash of t. ஓகே.